கர்த்தர் அனுமதிக்கிறதும் கர்த்தர் அனுமதிக்காது நம்ம லைஃப்லயே திரும்பி பார்க்கணும். நீங்க மோர்தேக்காய் வாழ்க்கையில பாருங்க. மோர்தேக்காய்க்கு தூக்கு மரத்தை செய்ய கர்த்தர் அனுமதித்தார். ஆனால் மோர்தேக்காயை தூக்கிலே போட கர்த்தர் அனுமதிக்கவில்லை. யோசேப்பை குழியிலே தூக்கி போட கர்த்தர் அனுமதித்தார். ஆனால் அந்த குழியை மூடி போட கர்த்தர் அனுமதிக்கவில்லை. சாத்தானை யோபுவை தொட கர்த்தர் அனுமதித்தார். ஆனால் ஜீவனை எடுக்க கர்த்தர் அனுமதிக்கவில்லை. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை அக்கினி சூளையிலே போட கர்த்தர் அனுமதித்தார். ஆனால் அந்த அக்கினி அவர்களை பலம் செய்ய கர்த்தர் அனுமதிக்கவில்லை. தானியேலை சிங்க கவியிலே தூக்கி போட கர்த்தர் அனுமதித்தார். ஆனால் சிங்கங்கள் அவனை பட்சிக்க கர்த்தர் அனுமதிக்கவில்லை. பேதுருவை தண்ணீரிலே தாழ கர்த்தர் அனுமதித்தார். ஆனால் தண்ணீரிலே மூழ்க கர்த்தர் அனுமதிக்கவில்லை. பவுல் கையிலே பாம்பு கடிக்க கர்த்தர் அனுமதித்தார். ஆனால் பாம்பின் விஷம் ஏற கர்த்தர் அனுமதிக்கவில்லை. சில காரியங்களை கர்த்தர் அனுமதித்ததாய் எண்ணி கர்த்தர் கைவிட்டு விட்டார் என்று எண்ணாதே. அனுமதிக்காத சில காரியங்கள் இருக்கிறது. எனவே நாம் உயிரோடு இருக்கிறோம். ஹalleluya. சில காரியங்களை அனுமதித்தது உண்மை. ஆனால் அதே நேரத்தில் அவர் அனுமதிக்காத காரியம் இருக்கிறது. அதை தான் யோபு கிட்ட சொன்னார். சமுத்திரம் எழுந்து வரும்போது அதை மணலினாலே எல்லையை போட்டவர் யார்? இவ்வளவு பெரிய சமுத்திரத்துக்கு நான் ஒரு எல்லையை போட்டு இருப்பேன் என்றால், யோபுவே, உன் வாழ்க்கையில சிலதை அனுமதித்தது உண்மை. ஆனால் சில காரியம் அனுமதிக்காததுனாலதான் இன்னைக்கு நீ சாட்சியா நிற்கிற. எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் எனக்கு தைரியம் பாராட்டினீர்.